மக்களவை கூடியவுடன் நீட் தேர்வு முறைகேடு புகார் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளி. குடியரசுத் தலைவர் உரை மீதான தீர்மானத்தை ஒத்திவைக்க வலியுறுத்தியதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. மாணவர்களுக்கு மரியாதை அளிக்கும் வகையில் நீட் விவகாரம் குறித்து உடனடியாக விவாதிக்க வேண்டும் என ராகுல் காந்தி கருத்து. நீட் விவகாரத்தை முக்கியமானதாக கருதுகிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கு அரசும் எதிர்க்கட்சியும் இணைந்து தெரிவிக்க வேண்டும் என்றும் பேச்சு. ராகுல் பேசிக் கொண்டிருந்த போதே அவரது மைக் அணைக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நீட் முறைகேடு குறித்து பிரதமர் கருத்து கூற வேண்டும் என வலியுறுத்தல். நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சியினர் கடும் அமளி. எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்க்கட்சியினர் அவையின் மைய பகுதிக்குள் திரண்டு முழக்கம். நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்கக் கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நீட் தேர்வு தொடர்பான தமிழ்நாட்டின் எதிர்ப்பு குரல் தற்போது நாடு முழுவதும் ஒலிக்க தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்தும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தல். மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் அமைந்துள்ளன. நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து பள்ளி கல்வியிலும் மாணவர்கள் பெறும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். நீட் தொடர்பான தீர்மானம் திமுக அரசின் மற்றும் ஒரு அரசியல் நாடகம் என இபிஎஸ் கருத்து. 40 எம்பிக்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் நீட் ஒழிப்புக்கு ஒரு துரும்பை கூட திமுக கிள்ளி போடவில்லை என்றும் விமர்சனம். 21 மாவட்டங்களில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக பரிசு வழங்கிய விஜய். மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு வைர நகைகள் தந்து பாராட்டு. விஜயை பார்த்தும் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பாடலை பாடிய மாணவர் ஒருவரின் தாயார். பரிசு பெற்ற மாணவர்கள் சிலர் 2026 தங்கள் முதல் ஓட்டை விஜய்க்கு போடப் போவதாக பேச்சு. ஓட்டு போடுற வயசு வந்தா நான் போடுற ஓட்டு விஜய் அண்ணாக்காக தான் இருக்கும். அவர் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவரா இருப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. 2026 கண்டிப்பா இவர் தான் எங்களுக்கு தலைவரா வரணும்னு நான் நினைக்கிறேன். எங்க வீட்டில் இருக்க எல்லாரோட்டும் விஜய் சாருக்கு தான். ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சார். தமிழகத்திற்கு நல்ல தலைவர்களின் தேவை இருப்பதாக விஜய் பேச்சு. நல்லா படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், தலைவர்களாக வர வேண்டும் என்றும் கருத்து. இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்துல டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல. இப்போ நீங்க ஒரு துறைக்கு போறீங்க, அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பது பெற்றோராகவும் அரசியல் இயக்க தலைவராகவும் அச்சமளிப்பதாக விஜய் கருத்து. ஆளும் அரசு தவற விட்டு விட்டதாக தாம் சொல்லவில்லை என்றும் பேச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. சே நோ டு ட்ரக்ஸ் என மாணவர்களை 2 முறை கூறச் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய விஜய்.
தவறான பாதையில் யாரும் ஈடுபடாதீர்கள், அடையாளத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள் என கருத்து. சொல்லலாம் இப்போ இந்த போதைப் பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை, இதெல்லாம் யங்ஸ்டர்ஸை இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், say no to drugs. No, ஒரே ஒரு வாட்டி please. Say no to temporary pleasures. Say no to drugs. Thank you. இந்த உறுதிமொழியை நீங்க எல்லாரும் எடுக்கணும்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. Don't lose your identity at any cost. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 2 டிஎஸ்பி உள்ளிட்ட 9 போலீசாரை விசாரிக்க சிபிசிஐடி முடிவு. கையூட்டு பெற்றுக்கொண்டு சாராய விற்பனையை கண்டுகொள்ளவில்லை என எழுந்த புகார் தொடர்பாக சம்மன் அனுப்ப ஏற்பாடு. புதுச்சேரி ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் பலியானதால் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி எண்ணிக்கை 65ஆக உயர்வு. 60 பேருக்கு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டில் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்த அமலாக்கத்துறை. 2 நாட்கள் விசாரிக்க நீதிமன்றம் மூலம் அனுமதி பெற்ற அதிகாரிகள் விசாரணையின் முடிவில் கைது செய்து நடவடிக்கை. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்திற்குள் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கும் மழைநீர். மருத்துவமனை வளாகத்தை வெள்ளநீர் சூழ்ந்த ட்ரோன் காட்சிகள். டெல்லியின் புறநகர் பகுதிகளான குர்கிராம், நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை, பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. தலைநகரை இணைக்கும் முக்கிய சாலைகளில் தேங்கிய மழைநீரால் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். மகாராஷ்டிராவில் பெட்ரோல் லிட்டருக்கு 65 காசும், டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் விலை குறைப்பு. மாநில அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் வாட் வரி சிறிய அளவில் குறைக்கப்பட்டதால் விலை குறைந்துள்ளதாக தகவல்.